நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக நீங்கள் பாகிஸ்தான் சம்மந்தமான செய்தி பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த வீடியோவில் நம்ம பாகிஸ்தான் சம்மந்தமான ஒரு சில முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். அது நம்மளுக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி. எந்த அளவுக்கு அது ரொம்ப முக்கியமான செய்தி அப்படின்றத நீங்கள் கேட்குறப்போ தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ விஷயத்துக்குள்ள நான் வர்றேங்க. முதல்ல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். இந்த வெள்ளிக்கிழமை நான் சொல்லியிருக்கணும், ஆனால் நான் சொல்ல தவறிட்டேன். என்ன அப்படின்னா, யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடந்திருக்குங்க. இப்போ யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலோட பிரசிடென்ட் நம்ம தான். மொத்தம் 15 மெம்பர் கண்ட்ரிஸ், 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ், 10 நான் பெர்மனன்ட் மெம்பர் கண்ட்ரிஸ். ஸோ இப்போது இந்த வெள்ளிக்கிழமை ஒரு முக்கியமான ரெசல்யூஷனை அயர்லாண்டும் அமெரிக்காவும் முன்னெடுத்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த ரெசல்யூஷன் பாஸ் ஆயிடுச்சு. என்ன ஒரு பெரிய டிஃப்ரென்ஸில் பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 14 பேர் அதுக்கு எஸ் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு மெம்பர் கண்ட்ரி மட்டும் நோ சொல்லியிருக்கிறாங்க. 14 பேர் எஸ் சொல்லியிருக்கிறாங்க, ஒருத்தவங்க மட்டும் நோ சொல்லியிருக்கிறாங்க. யார் நோ சொன்னால் தெரியுமா? நம்ம தான் நோ சொல்லியிருக்கிறோம். பயங்கரமான அப்போசிஷனாக அந்த ரெசல்யூஷனுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அப்படியான அந்த ரெசல்யூஷனில் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பொதுவாகவே யூஎன் செக்யூரிட்டி ரெசல்யூஷன்ஸ் பயங்கரவாதிகளை பயங்கரமாக டார்கெட் பண்ணும், பயங்கரவாதி இயக்கங்களை டார்கெட் பண்ணும், இண்டிவிஜுவல் டெரரிஸ்ட் டார்கெட் பண்ணும். அப்படி இந்த 1267 அப்படின்ற அந்த சாங்ஷன்ஸ் கமிட்டி பயங்கரவாத இயக்கங்கள் மீது பயங்கரமான பொருளாதார தடையை விதிக்கும். ஸோ அதனால் ஈஸியாக டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ இப்போ கொண்டு வந்த ரெசல்யூஷனில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்ன தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருந்தாலும், என்ன அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ண முக்கியமான பயங்கரவாதிகள் இல்லை ஒரு முக்கியமான கிரிமினல்ஸ், லேண்ட்லார்ட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்க மனிதாபிமான உதவிகள் பண்ணுறாங்க. ஒரு கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலையில், ஒரு வறட்சி பாதிக்கப்பட்ட இடத்துல, ஒரு வெள்ளம் பாதிக்கப்பட்ட இடத்துல அவங்க உதவி பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் அவங்களுக்கு எக்ஸப்ஷன் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்கலி ஹியூமனிடேரியன் கேர் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால் நிறையா இடங்களில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும் அப்படின்றதே தெரில. நம்மளுடைய யூஎன் அம்பாசிடர் பயங்கரமாக இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ருச்சிரா கம்போஜ் பயங்கரமாக அப்போஸ் பண்ணி பேசியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நிறையா பயங்கரவாத இயக்கங்கள் அவங்கள சிவில் சொசைட்டி குரூப்ஸாக ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு, என்ஜிஓஸாக ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல வேடம் போட்டு தான் அவங்க இயங்கி இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த கேர் அவுட் அவங்களுக்கு இன்னமும் சாதகமாக போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இன்டெரக்டாக பாகிஸ்தானை ரெஃபர் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, எங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாட்டு மண்ணில் கூட ஏகப்பட்ட இந்த மாதிரி பொய்யான பேரில், பொய்யான ஒரு முகத்தோடு நிறைய இயக்கங்கள் இயங்கி வந்துட்டுருக்கு. ஸோ அவங்கெல்லாம் ஆல்ரெடி எங்களுக்கு எதிராக ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சு வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு இன்னமும் நம்ம நிறையா சான்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக ஒரு எக்ஸாம்பிள் நான் அவங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னா, லஷ்கர் தீபா அப்படின்ற ஒரு பயங்கரவாத இயக்கம் ரொம்பவே இந்தியாவுக்கு எதிராக ஏகப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடிய இயக்கம். அவங்க ஜமாத்து தவா அப்படின்ற ஒரு சிவில் சொசைட்டி குரூப்பாக தான் பாகிஸ்தானில் செயல்பட்டு வந்துட்டுருக்காங்க. நிறையா சேரிட்டி கொடுக்குறது, அப்புறம் இஸ்லாமைசேஷனை ப்ரொமோட் பண்ணுறது, நிறையா தொண்டு வேலைகள் செய்வது, இந்த மாதிரி தான் அவங்க படம் காட்டுறாங்க. ஆனால் உண்மையிலே ஃபண்ட்ஸ் எல்லாம் எங்கே போகுது அப்படின்னா லஷ்கர் தீபாவுக்கு தான் போகுது. ஸோ நம்ம தான் இதில் ரொம்ப சஃபர் ஆகிறோம். ஸோ அதனால நம்ம இதற்கு எதிராக ஓட்டு போட்டிருக்கிறோம். அதற்கு நிறையா பாராட்டுகளும் குவிஞ்சிருக்கு. ரஷ்யாவிலிருந்து எல்லா நாடுகளுமே ஆதரவாக வாக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க, வாக்களிச்சிருக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய ஃபாரின் பாலிசி எந்த அளவுக்கு கிறிஸ்டல் கிளியராக தெளிவாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். நம்மளுடைய அரசாங்கத்திற்கு இந்த மாதிரி முக்கியமான விஷயத்தில் நம்ம பயங்கரமாக துணை நிற்கணும். நம்மளுடைய ஃபாரின் பாலிசியை நம்ம வெகுவாக இந்த நேரத்தில் பாராட்டி ஆகணுங்க. நம்மளுடைய டிப்ளமேட்ஸ்க்கு ஹேட்ஸ் ஆஃப். அடுத்து ஒரு முக்கியமான செய்திக்கு நான் வர்றேன். இதுவும் பாகிஸ்தான் சம்மந்தப்பட்ட செய்தி தான். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சம்மந்தமான ஒரு முக்கியமான செய்தி. இந்த தலிபன்கள் இருக்காங்கல்ல, எப்பா குரங்கு கையில் பூமாலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, பெர்ஃபெக்ட் ஸ்டேட்மெண்ட்டுங்க. ஒரு நாட்டை வழிநடத்துவதற்கு, இயக்குவதற்கு, பாதுகாப்பதற்கு எந்த விதத்திலும் தகுதி இல்லாதவர்கள் தலிபன்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்திலிருந்தே பலமுறை நான் சொல்லிட்டேன். இப்போ பாகிஸ்தான் பெரிய அளவுக்கு அனுபவிச்சு இருக்கிறாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நேற்று ஞாயிற்றுக்கிழமை தலிபான் பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் சைடு, அதாவது பார்டருக்கு அந்த பக்கம் இருந்துட்டு பாகிஸ்தான் சைடு நோக்கி பயங்கரமான தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறாங்க. அர்ட்லரி அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. மோட்டார் ஷெல்ஸ்லாம் வச்சு அடிச்சிருக்கிறாங்க. ஸோ இதில் 7 பாகிஸ்தான் பொதுமக்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. அட்லீஸ்ட் 7 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல 6 செய்தி இப்போ இன்னொரு நியூஸில் பார்க்குறப்போ 7 நிறையா பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இப்படி சராமாரியாக பொதுமக்கள் மேலே ஏன் அவங்க தாக்குதல் நிகழ்த்துனாங்க? இதற்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தாலிபான் சைட்லேருந்து வருமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இல்லை. ஏன் அப்படின்னா, அவங்க ஒரு ப்ராப்பர் ஆர்ம்டு ஃபோர்ஸ் கிடையாது. பாகிஸ்தான் ஆர்மி ஏகப்பட்ட விஷயங்களை தவறாக பண்ணுறாங்க, நிறையா தில்முள்ளு பண்ணுறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது.
மேலே அந்த ஆர்மி சீஃப் சொன்னால் கீழே இருக்கக்கூடிய கமாண்டர்ஸ் கேட்பாங்க, அதற்கு கீழே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் தலிபான்கள் மத்தியில் எந்த விதமான அத்தாரிட்டியும் வந்துட்டு கிடையாதுங்க. ஸோ இப்போ இந்த விஷயம் தான் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக வந்துட்டு அமைஞ்சிருக்கு. நான் நிறைய விஷயங்கள் வரிசையாக வந்துட்டு நான் சொல்கிறேன். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானினுடைய முக்கியமான பார்டர் கிராசிங் எது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சமன் பார்டர் கிராசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பலூச்சிஸ்தான் ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய பார்டர் ஏரியாவில் வந்துட்டு இருக்கு. ஸோ நேற்று இந்த சமன் பார்டர் ஏரியாவில் தான் இந்த பிரச்சனை வந்துட்டு நடந்திருக்கு. இதற்கு முன்னாடி போன மாதம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நவம்பர் 12 இதே மாதிரியே தலிபான்கள் வந்து பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் மேலே வந்து தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறாங்க. அதில் ஒரு பாகிஸ்தான் ராணுவ வீரர் உயிரிழந்துட்டாரு, நிறையா பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. உடனே இந்த பார்டரை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான பார்டருங்க. பெரிய அளவுக்கு வர்த்தகம் வந்து இந்த சமன் பார்டர் வழியாக தான் வந்துட்டு போகும். இதை வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கேட்டுன்னு கூட வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து பாகிஸ்தான் க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு நவம்பர் 12 பிரச்சனை நடந்திருக்கு. அதற்கடுத்து இந்த பிரச்சனை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தணிஞ்சிருக்கு. பாகிஸ்தான் ஃபாரின் ஆஃபீஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தலிபான்களுக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு பக்குவம் இல்லை, அவங்கள எஜுகேட் பண்ணணும், எப்படி விஷயத்தை கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. நவம்பர் 25 சீரியஸாக விஷயங்கள்லாம் போயிருக்கு. ஏன்னா இதற்கப்புறம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. அதற்கடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானினுடைய ஹை கமிஷனர் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறாங்க. அந்த நூலில் வந்துட்டு உயிர் தப்பிச்சிருக்கிறார். இதையும் வந்துட்டு நான் சொன்னேன். ஸோ இப்போ அதற்கு அடுத்தபடியாக இதே சமன் பார்டரில் திருப்பியும் ஒரு மிகப்பெரிய மோதல். ஸோ வரும் காலத்தில் இது வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா பார்டரை காட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய தலிபான்களுக்கு ஒரு விஷயமும் புரியாது, மேலே இருக்கக்கூடிய கமாண்ட் வந்துட்டு ஒழுங்காக வந்து சேராது. இவனுங்க வந்து பெரிய அளவுக்கு அட்லரி வெப்பன்ஸ் பொதுமக்கள் மீது லூசுத்தனமாக சரமாரியாக தாக்கியிருக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு கட்டுப்பாடு இல்லாத ஒரு இயக்கமாக தலிபான் அமைப்பு இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே வந்துட்டு புரிஞ்சுக்கணும். நேற்று விஷயங்கள் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் விளக்குறாங்க, செய்திகளில் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சில ஆப்கானியர்கள் பாகிஸ்தான் ஆர்மி போட்டிருந்த அந்த வேலையை வந்துட்டு கலட்டி உள்ளே வருவதற்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ பாகிஸ்தான் ஆர்மி ஃபயர் பண்ணாங்களாமா. ஸோ இதில் ஒரு சிலர் காயமடைஞ்சிருக்கிறாங்க ஆப்கானிஸ்தான் சைடு. அதற்கப்புறம் வந்துட்டு அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. சில மணி நேரங்களுக்கு அப்புறம் இந்த தலிபான்கள் வந்துட்டு கூட்டமாக வந்து பாகிஸ்தான் சைடை நோக்கி வந்து சுட்டுருக்குறாங்க. இவனுக்கு எப்படின்னா லோக்கல் ரவுடிஸ், லோக்கல் தக்ஸ் மாதிரி வந்துட்டு செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறானுங்க. நம்மளால் அடிஸ்டாண்டா, அவனை போய் வந்துட்டு நம்ம இப்போ ஏதாவது பண்ணணும்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அங்கே விஷயங்கள் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. உண்மையிலே பாகிஸ்தானினுடைய பாடு ரொம்ப கஷ்டம். பாகிஸ்தான் வந்து லேசுப்பட்ட ஆள் கிடையாது. அவங்களுக்கு வந்து இது தேவை தான். ஏன்னா தலிபான்களை வளர்த்து விட்டதே அவங்க தான். எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு யோசிச்சா பாகிஸ்தான் ஆர்மி நிலைமை நினச்சா வந்துட்டு சிரிப்பாக தான் வந்துட்டு வருது. ஸோ அவனால் இப்போதைக்கு நம்மளுடைய பார்டர் ஏரியாவை பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணவே வந்துட்டு முடியாதுங்க. முழுக்க ஆப்கான் பார்டர் தான் பாகிஸ்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இருப்பாங்க. ஓகே, இப்போ நான் நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டு நான் வர்றேன். கிரிக்கெட் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு முக்கியமான ஒரு அரசியலாக பார்க்கப்படுகிறது. இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஒரு பத்திரிகை கிட்ட வந்துட்டு அவர் கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு. அவர்கிட்ட கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க, இந்த மாதிரி இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்துட்டு பாகிஸ்தானுக்கு கிரிக்கெட் பயணம் வந்துட்டு மேற்கொள்வாங்களா அப்படின்னு கேட்டப்போ வாய்ப்பே இல்லை, எப்படி இப்படி ஒரு நீங்கள் கேள்வியை கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் பதில் அளிச்சிருக்கிறாரு. அவங்க வந்து நம்ம நாட்டிற்கு தொடர்ச்சியாக பயங்கரவாதிகளை ஏற்றுமதி செய்கிறார்கள், நிறைய பிரச்சனை கொடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட நாட்டுக்கு நம்ம எப்படி நம்மளுடைய பிளேயர்ஸை வந்துட்டு அனுப்ப முடியும்? ஒருத்தவங்க உங்களுடைய தலையில் கன்னை வச்சு உங்களை வந்துட்டு மிரட்டுறாங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட திருப்பி பேசுவீங்களா? அவங்கக்கிட்ட நார்மலாக வந்துட்டு நீங்கள் ஸ்போர்ட்டிங் ஆக்டிவிட்டி பண்ணுவீங்களா அப்படின்ற அந்த ஒரு எக்ஸாம்பிளை சொல்லி வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. பாகிஸ்தானால் நம்ம நிறைய ரத்தம் சிந்திருக்கிறோம், நிறைய இன்னசென்ட் பீப்புள்ஸ் வந்துட்டு உயிரிழந்திருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் மீது நம்ம நெருக்கடி போடணும், பாகிஸ்தானினுடைய உண்மை முகத்தை உலகிற்கு காட்டணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம அந்த ஸ்டெப்பை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம பாகிஸ்தானுக்கு போகக்கூடாது, அவங்களும் வந்துட்டு வர தேவையில்லை. ஸோ அப்போ தான் உலக நாடுகளுக்கு, மற்ற நாடுகளுக்கு புரியும். ஸோ நம்ம தான் விக்டிம், நம்ம தான் முதல்ல வந்துட்டு அதை செஞ்சாகணும், அந்த ஸ்டெப்பை பண்ணணும். நம்மளே பாகிஸ்தானுக்கு கிரிக்கெட் விளாட போயிட்டு இருந்தால் நாளைக்கு இதை பற்றிலாம் நம்ம பேச முடியுமா? நாளைக்கு நானே வீடியோ பேச முடியுமா? ஏன்ப்பா நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க, பாகிஸ்தான் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க, பாகிஸ்தானுக்கு கிரிக்கெட் விளாட போகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு வரும். ஸோ தெளிவாக வந்துட்டு நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்துட்டு சொல்லியிருக்கிறாருங்க. ஸோ அந்தளவுக்கு பாகிஸ்தான் நம்மளுக்கு எதிராக செஞ்சு வந்துட்டு இருக்காங்க, பல காரியங்களை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. நான் இந்த பேசுகிற விஷயங்களை வச்சே வந்து பாகிஸ்தான் எந்த அளவுக்கு ஒரு பாய்சனஸ் கண்ட்ரி அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. ஸோ இந்த கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான அப்டேட் வந்துட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். 2023 ஏஷியா கப் வந்துட்டு பாகிஸ்தானில் நடைபெற போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்மளுடைய பிசிசிஐ பிரசிடென்ட் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அது நியூட்ரல் வென்யூவில் தான் வந்துட்டு நடக்கும், நம்மளுடைய இந்தியன் கிரிக்கெட் டீம் பாகிஸ்தானுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். உடனே பிசிபி சேர்மன் ரமேஷ் ராஜா வந்துட்டு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நீங்கள் பாகிஸ்தானுக்கு வரல அப்படின்னா, அதாவது ஏஷியா கப் வந்துட்டு பாகிஸ்தானில் நடைபெறலை அப்படின்னா
நாங்கள் அடுத்த ஐசிசி கிரிக்கெட் வேர்ல்டு கப் இந்தியாவில் நடக்க போகுது, அதற்கு வந்துட்டு நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்று வந்துட்டு சொல்லியிருந்தார். ஸோ இது வந்து ஒரு வார்த்தை போகிற மாதிரி வந்துட்டு போயிட்டு இருந்தது. ஸோ இந்த நேரத்தில் தான் ஒரு முக்கியமான கேள்வியை நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் கிட்ட பத்திரிகையாளர் வந்துட்டு வச்சிருக்கிறாரு. அதற்கு அவர் தெளிவான பதில் சொல்லிட்டாரு. ஸோ இப்போ ரொம்பவே கிளியர் ஆயிடுச்சு. 2023 வேர்ல்டுக்கு, அதாவது 2023 ஏஷியா கப்புக்கு நம்ம பாகிஸ்தானுக்கு போக மாட்டோம், அவங்களும் வந்துட்டு வேர்ல்டு கப்புக்கு இங்கே வரப்போகிறது இல்லை, தேவையே இல்லை அப்படி ஒரு மேட்ச்சு. ஓகேங்களா, இன்டர்நேஷ்னல் வென்யூவில், நியூட்ரல் வென்யூவில் நடந்தால் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். உங்களுடைய ஒப்பீனியன் இந்த கிரிக்கெட் சம்மந்தமாக வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ அடுத்த முக்கியமான செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன். என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் இந்தியா ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அதை ஆல்ரெடி வந்துட்டு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஒரு பயங்கரமான விஷயத்தை வந்துட்டு செஞ்சுருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ட்ரோன் வாங்க போகிறாங்க, ட்ரோன் ஆர்டர் போட்டாச்சு, கான்ட்ராக்ட் போட்டாச்சு, அதெல்லாம் வந்துட்டு கிடையாது. 2 ஸ்குவாட்ரன் அட்வான்ஸ்டு யூஏவிஸை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் நம்மளுடைய ஆர்மி டெப்ளாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து அதனுடைய எண்டுரன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 48 மணி நேரம். சேட்டிலைட் கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம், லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது என்ன ட்ரோன் அப்படின்றத வந்து செய்தியில் குறிப்பிடலை. ஆனால் ஒரு முக்கியமான பத்திரிகையில் இது சம்மந்தமான செய்தி வந்துட்டு வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து இஸ்ரேலினுடைய ஹெரன் டிபி ட்ரோன்ஸ் அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் வந்துட்டு இது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆனால் அதுவே வந்து 4 நம்பர் தான் வந்துட்டு இந்தியன் ஆர்மி வாங்கினாங்க. இப்போ 2 ஸ்குவாட்ரன், ஒன்று வந்து ஈஸ்டர்ன் லடாக்கில், இன்னொன்று வந்துட்டு சிலிகுரி காரிடார் ஒட்டி சிக்கிம் பார்டர் ஏரியாவில் வந்துட்டு டெப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க. வேறு லெவல் விஷயங்க இது. ஸோ இந்த ட்ரோன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்மளுடைய இந்தியன் ஆர்மி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பயன்படுத்துகிற ட்ரோன்ஸ் எல்லாத்தையும் விட ரொம்பவே அட்வான்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 48 மணி நேரம் எண்டூரன்ஸ் அப்படின்னா சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. ஸோ இது வந்து ஒரு கண்ட்ரோல் சென்டரில் இருந்துக்கிட்டே சேட்டிலைட் கம்யூனிகேஷனின் மூலமாக ரொம்பவே லாங் டிஸ்டன்ஸை வந்துட்டு இந்த ட்ரோனை வச்சு மானிட்டர் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஜென்ரலாக ட்ரோனினுடைய முக்கியமான பர்பஸ் என்ன அப்படின்னா, நம்ம நிறையா பேர் இப்போ ரீசெண்டாக நடக்கக்கூடிய வார வச்சு என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அது வந்து அஃபென்சிவ் கேப்பபிலிட்டி தான். ட்ரோனில் வந்துட்டு ஆர்ம்டு ட்ரோன்ஸாக இருக்கணும். துருக்கி வச்சுருக்கிறாங்க, உக்ரைன் பயன்படுத்துகிறாங்க, சைனா வச்சுருக்கிறாங்க, சைனா கிட்டேருந்து சவுதி வாங்கியிருக்கிறாங்க, பாகிஸ்தான் வச்சுருக்கிறாங்க, அப்படிலாம் வந்துட்டு நம்ம அப்படி பார்க்குறோம். ஆனால் இந்தியன் ஆர்மி வந்து ஒரு கிளியர் கான்செப்ட்டில் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து ஒரு தெளிவான கான்செப்ட்டில் இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ட்ரோன் வந்து சர்வேலன்ஸுக்கு தான் வந்துட்டு பெரிய அளவுக்கு வந்து கை கொடுக்கும் அப்படின்ற அந்த கான்செப்டில் நம்ம இருக்கிறோம். நம்ம வந்து ஒரு ஹெவிலி கண்டஸ்டட் ஏர் ஜோனில் ட்ரோன் வந்து ஈஸியாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமால் சுட்டு வீழ்த்தப்படும் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டில் நம்ம இருக்கிறோம். அது இப்போ உக்ரைன் ரஷ்யா வாரிலே வந்து தெரிஞ்சிருச்சு. நிறையா ட்ரோன் வந்துட்டு உக்ரைன் வந்து பயன்படுத்த முடியாமல் வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சில ட்ரோன்ஸ் தான் வந்துட்டு எதிரிகளுடைய பகுதிக்குள்ளே இன்ஃபில்ட்ரேட் ஆகி போகுது. அதுவும் ஏன் வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட ஒரு ஃபைட்டர் ஜெட் ஸ்குவாட்ரன் இல்லை, ஒருத்தான ஒரு யூனிட் இல்லை, பைலட்ஸ் இல்லை அப்படின்றப்போ அவங்க வந்து வேறு வழி இல்லாமல் ட்ரோன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு அந்த நெசசிட்டி இல்லை. ஸோ நம்ம வந்து சரியான குதிரையில் தான் நம்மளுடைய பணத்தை பெட் கட்டுறோம். அப்படி இருந்தும் கூட நம்ம ஆர்ம்டு ட்ரோன்ஸை நிறையா வந்துட்டு கூடிய சீக்கிரம் இண்டெக்ட் பண்ண போகிறாங்க. அந்த விஷயத்தையும் வந்துட்டு நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இப்போ ட்ரோன்ஸ் வந்துட்டு சர்வேலன்ஸுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். எப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரொம்பவே லாங் ரேஞ்ச் ஏரியாவில் இருக்கக்கூடிய விஷயங்களை ரொம்பவே டீட்டெயில்டாக வந்துட்டு கேப்சர் பண்ணோம். குறிப்பாக முக்கியமான கம்யூனிகேஷன் சென்டர்ஸ், அதாவது அந்த பகுதிக்கு வந்து எனிமி சோல்ஜர்ஸ் வந்துட்டு போகிறாங்க, வர்றாங்க, ஒரு பாதையில் போகிறாங்க அப்படின்னா அதனுடைய எல்லா முக்கியமான லொக்கேஷனையும் கண்ட்ரோல் சென்டருக்கு வந்துட்டு கொடுத்துரும். ஸோ நாளைக்கு கிரவுண்ட் ஃபோர்ஸஸ் வந்து இந்த ட்ரோன்ஸ் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை மூலாதாரமாக வச்சு தான் பல விஷயங்களை வந்துட்டு செய்வாங்க. ஸோ நம்மளுக்கு பேட்டில் ஃபீல்டில் சர்வேலன்ஸ் ட்ரோன்ஸ் தான் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். அடுத்து ட்ரோன் சம்மந்தமான இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, உள்நாட்டிலேயே முழுக்க தயாரிக்கப்பட்ட தபாஸ் BH-201 மேல் யூஏவி வந்து இப்போது நிறையா என்ன சொல்கிறது அச்சீவ்மெண்ட் பண்ணிருச்சு. ஸோ கூடிய சீக்கிரம் யூசர் ட்ரையல்ஸ் வந்துட்டு அதில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த டபாஸ் UAV வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 28,000 அடி உயரம் வரைக்கும் வந்துட்டு பறந்துருச்சு. அடுத்து 30,000 அடி உயரம் போயிருச்சு அப்படின்னா அதனுடைய மேக்ஸிமம் சீலிங் அதுதான். அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ 28,000 அடி போனதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 18 மணி நேரம் தொடர்ச்சியாக பறந்துருச்சு. அதனுடைய டோட்டல் எண்டூரன்ஸ் டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 20 மணி நேரம். ஸோ இந்த 30,000 அடி 20 மணி நேரம் அந்த ஃபீட்டை வந்துட்டு அட்டைன் பண்ணிருச்சு அப்படின்னா நம்மளுடைய ட்ரை சர்வீசஸ்க்கு, அதாவது இந்தியன் ஆர்மி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் நேவிக்கு இந்த UAV வந்துட்டு கொடுப்பாங்க. அவங்க வந்து யூசர் ட்ரையல் வந்துட்டு பண்ண ஆரம்பிப்பாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏப்ரல் மாதத்துலேருந்தே வந்து 6 மாடல்ஸ் வந்துட்டு, அதாவது ஒரு சர்வீஸ்க்கு 2 மாடல் வந்துட்டு கொடுத்துருவாங்களாமா. ஸோ 6 மாடலில் ஏப்ரல் மாதத்துலேருந்தே யூசர் ட்ரையல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதற்குள்ளே இங்கே எல்லா ட்ரையல்ஸும் முடிஞ்சிடும். இது வந்துட்டு அதனுடைய அந்த கிரிட்டிக்கல் பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையுமே அட்டைன் பண்ணிடும். ஸோ அடுத்த வருஷம் ஃபுல்லாக யூசர் ட்ரையல் வந்துட்டு நடக்கும். அதற்கு அடுத்த வருஷம் இருந்து இதனுடைய ப்ரொடக்ஷன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட சர்வேலன்ஸ் ட்ரோன்ஸை நம்ம பெரிய அளவுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த டபாஸ் UAVனுடைய ரேஞ்ச் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 250 கிலோமீட்டர். இது வந்து டே அண்ட் நைட் மிஷன் ரெண்டுமே வந்துட்டு பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து அட்டாக் கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ட்ரோன். கிட்டத்தட்ட
350 கிலோ வரைக்கும் வந்துட்டு பேலோடு இந்த ட்ரோன்னால் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ நம்மளுடைய இண்டிஜினஸ் கேப்பபிலிட்டி எந்தளவுக்கு கூடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். ஒரு பக்கம் ப்ராஜெக்ட் சீத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஹெரான் ட்ரோன்ஸ் எல்லாத்தையுமே ஆர்ம்டு ட்ரோன்ஸை அப்டேட் பண்ணுற அந்த ஒரு பாத்வேல வந்துட்டு நம்ம இருக்கிறோம். அந்த ஒரு ப்ராஜெக்ட்டில் வந்துட்டு நம்ம இருக்கிறோம். அது எப்போ முடியும் அப்படின்றது வந்துட்டு தெரில. ஆனால் எல்லா விஷயங்களுமே கிளியராக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸினுடைய முன்னிலையில் தான் ப்ராஜெக்ட் சீத்தா வந்துட்டு நடக்க போகுது. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பிரைவேட் வெப்பன்ஸ் மேனுஃபேக்சரருக்கும் இந்தியன் ஃபர்ம்ஸ்க்கும் இடையில தான் ஒப்பந்தம் கையெழுத்தாக போகுது. கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாய் மதிப்பிலான ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது ஒரு பக்கம் வந்துட்டு இருக்குங்க. நம்மளுடைய கேப்பபிலிட்டி வேறு லெவலில் நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நிறையா விஷயம் வந்துட்டு நான் சொல்லிட்டேன். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. இதோட வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன். ரொம்பவே லென்த்தாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான விஷயத்தை மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நிறையா புது விஷயங்கள் சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜெய்ஹிந்த்.